Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 30 days weight loss challenge ஓட day 17 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் ஓட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். நீங்களும் கண்டிப்பா weight loss வந்து பண்ண முடியும். நம்மளோட வீடியோஸை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வந்து பயன்பெறுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நம்மளோட நோட்டிபிகேஷன் போகுதா என்னன்னு தெரியாது. பட் வந்து weight loss பண்றதுக்காக அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸபிளா இருப்பாங்க. சோ அவங்களுக்குலாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய முடிஞ்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ அதனால மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட சஜஷன்ஸை வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நீங்க பேசுறதுக்கும் அதுக்கும் சிங்க் ஆகல சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்களை வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் என்னால வந்து அந்த மாதிரி டைரக்டா வீடியோல பேசி என்னால எடுக்க முடியாது. ஏன்னா சில டைம் டிவி ஓடும், சில டைம் அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு கார்ட்டூன் பார்ப்பாங்க, இல்லைன்னா அவங்க கத்துவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கனால பிளைட் வேற அடிக்கடி போயிட்டு வரும். ரோட்டு மேல வீடுன்றதுனால பைக் இதெல்லாம் போயிட்டே இருக்குமா, இப்ப இரிட்டேஷனா இருக்கும். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியாது. ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பாக்குறதுக்கும் இரிட்டேஷனா இருக்கும். சோ அதனாலதான் இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எப்பயாவது நான் கண்டிப்பா அதை மட்டும் வந்து அந்த பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா கார்ட்டூன் உட்கார வச்சிருக்கேன் கொடுத்துதான் எப்படியாவது இன்ட்ரோடக்ஷன் வீடியோவாவது நான் வந்து இந்த மாதிரி பேசி கண்டிப்பா நான் எடுத்து போஸ்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் வந்து இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல் ரொட்டீனையும் நம்ம எடுத்து போடும்போது எல்லா சூழ்நிலையிலுமே நான் வந்து வாய்ஸ் பேசியே நான் வந்து போட முடியாது. நம்ம வீட்டுல இருக்கவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு யாருக்குமே தொந்தரவு இல்லாம நம்மளோட வேலையை வந்து கரெக்டா செய்யணும் இல்லையா? சோ அதுக்காக தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு படிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்யறோம், அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பயனுள்ளதா இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க பேசும்போது சிஸ்டர் அக்கா தங்கச்சி எப்படி பேசும்போது அது ஒரு ஃபேமிலியா கனெக்ட் ஆகுது பாருங்க. இந்த அன்பை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நானும் உங்களுக்கு என்னால முடிஞ்ச யூஸ்ஃபுல்லான விஷயத்த எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டே இருப்பேன். இப்ப கூட நான் பேசிட்டே இருக்கேன், பிளைட் ஒண்ணு இறங்குது பாருங்க, சவுண்ட் உங்களுக்கு கேக்குதா என்னன்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கு என்ன ரொட்டீன்லாம் வந்து ஃபாலோ பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்க. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, மங்களகரமா சில பூஜை விஷயங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்க சொன்னீங்க என்ன சிஸ்டர் வெயிட் லாஸ் தவிர்த்து நீங்க எல்லா விஷயமுமே கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுனால அதையும் ஷேர் பண்றேன். சோ வாங்க பாக்கலாம். காலையில ஃப்ரெஷ்ஷா தூங்கி எந்திரிச்சாச்சு. நைட்டு தூக்கம் ரொம்பவே முக்கியம். அதனால நைட்டு தூக்கத்தை கரெக்டா வந்து தூங்கிடுங்க. பகல்ல வந்து கண்டிப்பா தூங்கவே தூங்காதீங்க. இன்கேஸ் ரொம்ப உங்களுக்கு டயர்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அன்னைக்கு மட்டும் வந்து தூங்கிக்கோங்க. மத்தபடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பகல்ல தூங்குறது நல்லது கிடையாது. இன்னைக்கு எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ண இல்லையா, 57.65 இருக்கு. சூப்பர். உங்களோட வெயிட் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலையில எம்டி ஸ்டமக்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கும் வந்து சிலிண்டர் வந்து இன்னைக்கு வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதனால இன்னைக்கு வந்து காலைல எப்படியாவது ஓட்டணும். என்னதான் நம்ம வந்து இந்த இண்டக்ஷன்ல எல்லாம் பண்ணணும், இந்த கேஸ்ல பண்ற மாதிரி வராது. 2-3 அடுப்பு இருக்கும், நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ அதுதான் கொஞ்சம் இதுவா இருக்கு. சரி பாக்கலாமா. இப்போ வந்து பிளாக் காஃபி தான் வந்து பண்ணேன். எனக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் பிளஸ் வந்து சுடுதண்ணி அவ்வளவுதான் ஆட் பண்ணி காலைல எம்டி ஸ்டமக்ல குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சேமியா தான் வந்து பண்ண போறேன். இந்த சேமியா வந்து பாத்தீங்கன்னா நோ மைதா, இது வந்து பாத்தீங்கன்னா கோதுமையில பண்றது. சோ அதனால இது வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து எடுத்துக்கலாம். நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன். சோ கண்டிப்பா நீங்க வந்து அந்த எல்லா சேலஞ்சஸ் வீடியோவும் பாருங்க, புதுசா பாக்குறவங்களா இருந்தா. அதனாலதான் சொல்றேன். அதுக்கப்புறம் பச்சை சட்னி எப்பவும் போல சிம்பிளா அரைச்சிடலாம். ஏன்னா இண்டக்ஷன் தானே இருக்கு, ஒரே அடுப்புல எல்லாமே பண்ணணும். சோ அதனால இன்னைக்கு வந்து சிம்பிளா அதையே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி பூண்டு வரமிளகாய் சேர்த்து அரைச்சு தனியா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு சேமியா தாளிக்கிறதுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரே பேன்ல ரெண்டுக்குமே தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு இந்த இண்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இந்த மாதிரி பாத்திரம் தான் வைக்க முடியும்ன்ற மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அதனால இந்த மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
தாளிச்சு இதே கடாயில தாளிச்சு அதுக்கு வந்து கொட்டிட்டேன். அதுக்கப்புறமா அதே கடாயில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சும்மா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, வரமிளகாய், அப்புறம் வந்து வெங்காயம், அவ்வளவுதான். இது கூட நீங்க வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்ல. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். சேமியா பண்ணாத தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. இது என்ன சொல்லுவாங்க, ரெசிபிஸ்ல ரொம்ப சிம்பிளானதுன்னா இதுதான். இது வந்து தாளிக்கும் போது கடலைப்பருப்பு சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட அம்மாச்சிக்கு வந்து அந்த கடலைப்பருப்பு வந்து பிடிக்காது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை நான் வந்து போடல. ஆனா எங்களுக்கு பிடிக்கும். பட் அவங்க ஒரு ஆளுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு பிடிக்காது இல்லையா, அதனால வந்து நாங்க அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். தண்ணி எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து கொதிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து சேமியாவை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரா வந்து ரெடி ஆயிடும் இல்லையா. அதை வந்து ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பேக் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா இங்க எல்லாருமே வந்து நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே சப்பாத்தி இது மாதிரிதான் வந்து கொண்டு வருவாங்க லஞ்சுக்கு. நம்ம வந்து சாதம் எல்லாம் கொண்டு போனா டிஃப்ரெண்டா வந்து பாப்பாங்க. இருந்தாலும் அப்பப்போ சாதமும் கொடுத்து விடுவேன். இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் தான் என்னோட வீட்டுக்காரும் விரும்புவாங்க. சோ அதனால அங்க உள்ளவங்களும் நார்த் இந்தியன்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோ அதனால வந்து அவங்களுக்கு இதே பண்ணி கொடுத்துறது. அதுக்கப்புறம் காலைல வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோடனே காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுக்கலாம். சேமியா அந்த பச்சை சட்னி நல்ல ஒரு காம்பினேஷன். சேமியா பண்ணாலே இந்த பச்சை சட்னி தான் வந்து பண்ணுவேன். ரெண்டுக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப சிம்பிளாவும் வேலை முடிஞ்சிடும். ஒரு அரை மணி நேரம் கூட எடுக்காது. நீங்க வந்து இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அன்னைக்கு வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எடிட்டிங் ஒர்க் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, நல்லா தலையை குளிச்சாச்சு. இப்ப வெள்ளிக்கிழமைன்னு இல்லை, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வெயில் வந்து தாங்க முடியல. அப்பப்போ வந்து தலையை குளிச்சிடுறது. ஏன்னா ஹீட் அவ்வளோ இருக்கு இல்லையா. ஃப்ரெஷ் ஆயாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துணி எல்லாமே இருந்தது. அதை மிஷின்ல போட்டு விட்டுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா துணி வந்து அது பாட்டுக்கு ஆயிரும். ஏன்னா இன்னைக்கு வந்து கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி கம்மிட்டே வந்து இருக்கு. ஒரு 2 டேஸா நம்ப முடியாது. அதனாலதான் வந்து மிஷின்ல முன்னாடியே வந்து துணியை போட்டு விட்டலான்னு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மாடியில போயிட்டு பூ வந்து பறிச்சுட்டு வந்தேன். 2-3 பூ தான் இப்ப வந்து இருக்குது. ஏன்னா இது ரொம்ப வெயிலா இருக்கவும் பாத்தீங்கன்னா அது தண்ணியும் பத்தல. நாங்க 2-3 டைம் ஊத்துறோம். ஆனா பூ அந்த அளவுக்கு வரல. நிறைய பூத்துச்சு இல்லையா, முன்னாடி எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப வந்து கம்மியா தான் வந்து பூக்குது. அதுக்கப்புறம் எப்பவும் போல அந்த செம்புல இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துட்டு செடிக்கு ஊத்திடுவேன். அதுக்கு ஏன்னா சாமிக்கு முன்னாடி வைக்கிறத செடிக்கு ஊத்திட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நல்லா கழுவிட்டு திருப்பியும் தண்ணி பிடிச்சி சாமிக்கு முன்னாடி வச்சிருவேன். இங்க வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. சோ அதனால நாங்களும் அதை வந்து ஃபாலோ பண்றோம். சோ சூப்பரா வந்து சாமி கும்பிட்டாச்சு. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபா இருந்தது. நம்ம சாமி ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிலைகள் வந்து வச்சிருக்கோம். மாடியில இருக்க ரூம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சாமி ரூம் வந்து வச்சிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிலைகள் வச்சிருக்கோம். என்னோட பழைய வீடியோஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நான் ஷேர் பண்றதுல அம்மாச்சி வந்து சொன்னாங்க, சரி இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய சிலைகள் வச்சிருக்கோம். ஒரு சாமி கோயில் மாதிரி தான் அது. சோ அதனால அப்படியே வந்து காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ நல்ல விஷயம் தானேன்னு சொல்லிட்டு நானும் இப்ப வந்து காட்டுறது கிடையாது. ஆனா பழைய வீடியோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உலர் திராட்சை இருக்கு இல்லையா, அது வந்து சாப்பிட்டேன். சும்மா நார்மலாவே வந்து சாப்பிட்டேன். இது வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலைல வந்து சாப்பிடலாம். இல்லாட்டினா இந்த மாதிரியே வந்து சாப்பிடலாம். எனக்கு இந்த மாதிரி சாப்பிடறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அப்படி வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இண்டக்ஷன்ல தானே சமைக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதே பேன்ல வந்து அரிசியை களைஞ்சு ஒலை வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கேரட் தான் ரெசிபி பண்ண போறேன். அதை வந்து துருவிட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தேன். இந்த சைடு கூலரை போட்டு இந்த சைடு உட்காந்துக்கலாம். கிச்சன்ல வந்து நிக்க முடியல. என்னதான் கிளைமேட் கம்மலா இருந்தாலும் ஒரு மாதிரி உஷ்ணமா இருக்குது. சோ அதனால கிச்சனுக்குள்ள நிக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த சைடு வெந்துட்டு இருந்தது அரிசி. அதுக்கப்புறம் இங்க பாருங்களேன், கேரட் நல்லா துருவி எடுத்துட்டேன். ரெடி ஆனதும் பாருங்க ஒரு பாத்திரத்துல மாத்தி அதுக்கப்புறம் வடிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரிதாங்க சம்டைம்ஸ் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்து அமையும். அதை வந்து பெரிய விஷயமா எடுத்து இது பண்ண டென்ஷன் ஆகாம நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணி போயிடணும். அதுக்கப்புறம் பாருங்க நல்ல மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சொன்னது வருண பகவானுக்கே வந்து கேட்டுருச்சு போல இருக்கு. சரியான மழை. ஒரு 1/4 மணி நேரம் பெஞ்சாலும் நல்லா வந்து பெஞ்சது. அதுக்கப்புறம் அம்மாச்சி வேலை பார்க்குற இடத்துல அம்மாச்சி வந்து வெளியில போயிருந்தாங்க. அந்த மேடம் அவங்களும் அங்க வந்து போயிருந்தேன். நான் கொரியர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அவங்க அந்த மேடமோட பார்சல் சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்திருந்தாங்க. அதுக்காக போயிருந்தேன். அந்த பையன் நான் பண்ண டிராயிங் அப்படி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தான். அததான் வந்து சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து துண்டை போட்டுட்டு தான் வந்தேன். ஆனா மழையை பார்த்தோன்னே ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இல்லையா. அதுவும் இந்த வெக்கைக்கு அந்த கோடை மழை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து ஹாப்பியா இருக்கும்னு அந்த ஒரு உஷ்ணத்துல இருந்துட்டு நமக்கு வந்து ஒரு மழை வரும்போது அவ்வளவு இதுவா இருக்கும்ல. அதுதான் செம்ம மண் வாசனை. அந்த மண் வாசனை வந்து அது ஒரு வாசனைங்க.
அவ்வளோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் கண்டிப்பா வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா பிள்ளைங்களும் வெளியில நின்றுகிட்டே வேடிக்கை வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நல்ல தலை நனைஞ்சிருச்சு. இப்படியே விட்டோம்னா, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு மழை வருது இல்லையா, அப்புறம் பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு நல்லா தவட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்ப வந்து பருப்பு துவையல் வந்து பண்ண போறேன். ஏன்னா அந்த பேன்ல பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து அதுலயே வந்து நம்ம ரெசிபி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவரம் பருப்பை நல்லா வந்து ஸ்மெல் வர்ற அளவுக்கு லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கேரட் ரெசிபி வந்து பண்ண போறேன். அதுக்கு வந்து ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு, அதுக்கப்புறம் வெங்காயம், வரமிளகாய் வந்து சேர்த்திருக்கேன். அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்ல சேர்க்கல. அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம துருவி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கேரட்டை வந்து சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. லைட்டா ஒரு வதக்குனாலே போதும், ஏன்னா துருவி தானே சேர்த்திருக்கோம். அதனால கடைசியா உப்பு சேர்த்துட்டு அதையும் ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுல வந்து ஒரு 3 முட்டை வந்து சேர்த்துக்க போறேன். ஏன்னா முட்டை சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், புரோட்டீனும் ஆட் ஆன மாதிரி இருக்கும் இல்லையா. நல்லா முட்டையை கிண்டினதுக்கு அப்புறம் பெப்பர் வந்து சேர்த்துக்கிறேன், மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டா சூப்பரான கேரட் முட்டை பொரியல் மாதிரி ஒண்ணு ரெடி ஆயிடும். இது வந்து குழந்தைங்களுக்கு சாதத்தோட பிசைஞ்சு கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சாதத்தோட கிளறியே நீங்க வந்து கொடுத்துடலாம். ஒரு கேரட் ரைஸ் மாதிரி ஆயிடும். நம்ம வந்து இது வந்து சைடிஷாவும் சாப்பிட்டுக்கலாம், நைட்டு டின்னருக்குலாம் வச்சு பாத்தீங்கன்னா இதையே அள்ளி வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நல்ல ஃபில்லிங்கா வந்து இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க வந்து எப்படி உங்களுக்கு தோதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பருப்பு துவையல் பண்றதுக்கு நம்ம வறுத்து வச்ச பருப்பு, அந்த துவரம் பருப்பு, தேங்காய், வரமிளகாய், பூண்டு, புளி, அவ்வளவுதான். இது எல்லாமே சேர்த்து வந்து அரைக்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு எண்ணெய் கூட நம்ம வந்து சேர்க்கல. என்னோட அம்மாச்சி வந்து இப்படிதான் வந்து பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொரப்பரப்பா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், டேஸ்டியான பருப்பு துவையல் வந்து ரெடி ஆயிடும். இதெல்லாம் நம்ம உடம்பு சரியில்லாத போது பாத்தீங்கன்னா கஞ்சி கூட தொட்டு சாப்பிடறதுக்கும் நார்மலாவே இதை வந்து சாப்பிடறதுக்கும் அவ்வளவு நல்லா இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பருப்பு துவையல்னா. அப்படியே சாதத்தோட பெரட்டியும் சாப்பிட்டுக்கலாம். பட் இப்போ நம்ம வெயிட் லாஸ்ல இருக்கோம் இல்லையா, நம்ம எப்படி சாப்பிட போறோம்னு பாக்கலாமா. அம்மாச்சிக்கு வந்து சாதம் வடிச்சிருந்தேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த வெயில் டைம்னாலே கஞ்சி மாதிரி குடிச்சாதான் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். சோ அதனால துவையல் வச்சு அப்படி கொடுத்தாச்சு. பிள்ளைங்களுக்கு அந்த கேரட் நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா முட்டை பொரியல், அதை கூட சாதத்தை பெரட்டி அவங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டேன். அவங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. குழந்தைங்களுக்கு எப்படின்னா நமக்கு பண்றதும் குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ற மாதிரி, ஏன்னா இது ஒரு ஹெல்தியான வெர்ஷன். சோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதனாலதான் நிறைய ஐடியாஸ் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஓட்ஸ் தான் வந்து கிண்டிக்க போறேன். ஏன்னா அந்த பருப்பு துவையல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும். சோ அதனால நான் ஓட்ஸ் கிண்டிக்கிறேன். நீங்க வந்து ரவையில களி, ரவை உப்புமா, இல்லாட்டினா பிரவுன் ரைஸ்ல அரிசி சாதம், அதுக்கப்புறம் கம்பு, கேப்ப, இந்த மாதிரி குதிரைவாளி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா ஹெல்தியா, அந்த மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சில நிறைய போட்டிருக்கோம் இல்லையா, அதுலயே நீங்க வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் பாருங்க. ஓட்ஸ் கூட அப்புறம் இந்த துவையலை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கேரட் போட்டு முட்டை பொரியல் பண்ணோம்ல, அதுவும் நிறைய வந்து எடுத்திருக்கேன் பாருங்க. இதுவே நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். நல்லா சூப்பரா வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா மழை நின்றுச்சு, ஆனா இடி வந்து உருட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. துணியை வந்து காய போட முடியல, ஏன்னா மிஷின்ல ஆல்ரெடி போட்டு விட்டுருந்தேன் இல்லையா. அப்புறம் என்ன பண்றது, வீட்டுக்குள்ளேயே வந்து ரூம்லயே, ஏன்னா மிஷின்ல போட்ட துணி தானே நமக்கு ஆல்ரெடி ட்ரையா இருக்கும், கொஞ்சம் தானே ட்ரை ஆகணும்னு சொல்லிட்டு ஃபேனை போட்டு விட்டு மாடியில இருக்க ரூம் எல்லாத்தையும் விரிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் விளக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம், அந்த மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த தூக்கம் ரொம்ப பயங்கரமா வரும் இல்லையா. நிறைய பேர் அதை தான் சொல்றீங்க. தூக்கம் மட்டும் கண்டிப்பா பண்ணிடாதீங்க. நீங்க இவ்வளவு டயட் பண்ணி அது வந்து வேஸ்டா போயிடும். அதனாலதான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து தம்பிங்களை வந்து குளிப்பாட்டி கிளப்பி விட்டேன். அதுக்கப்புறம் சின்ன பையன் எப்பவும் இந்த டைம்ல வந்து தூங்கிடுவான். அவன் டியூஷன் போற டயத்துல இன்னைக்கு வந்து முழிச்சிருந்தான். அவனையும் வந்து கூட்டிட்டு அவனை டியூஷன்ல போய் விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 1 by 1 அந்த டைம்ல வந்து ஏதாவது ஒரு வேலை நான் வந்து வச்சிருப்பேன். அப்படிங்கும்போது அந்த தூக்கத்துல இருந்து என்னால வந்து தப்பிக்க முடியும். இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு வேலையை அந்த டைம்ல பிஸியா உங்களை வந்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா வந்து தூக்கம் வராது. அதுக்காக சிஸ்டர் நீங்க சொல்லியிருந்தீங்க நான் வந்து படுத்துக்கலாமா அப்படின்னா, கண்டிப்பா நம்ம பாக்குற வேலைகளுக்கு முதுகெல்லாம் வலிக்கும் ஒரு சில நேரம். சோ அதனால நானும் படுத்துக்கிட்டு எடிட்டிங் ஒர்க் ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன், தவிர தூங்க கூடாது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டியூஷன்ல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சென்று வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸா ஆப்பிள் வந்து சாப்பிட்டேன். நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம். அந்த இது இருக்கு இல்லையா, வேர்க்கடலை சாப்பிடலாம், பொட்டுக்கடலை, அப்புறம் இந்த உப்பு கடலைன்னு சொல்லுவோம்ல, அந்த கொண்டக்கடலை, அதெல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் சாப்பிடணும். மக்கானா சாப்பிடலாம், பாப்கார்ன் வந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி செலக்டடா ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஆனா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் எடுத்துக்கணும். ஏன்னா டின்னர் 6:30 மணிக்கு எடுத்துக்க போறோம். அப்படிங்கும் போது நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். சோ நம்ம ஓவர் ஃபில்லிங் பண்ணிட
போயிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கும் போது நமக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் கூட தேவையே படாது. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து பாலாத்தி கொடுத்தேன் டியூஷன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா. நான் நைட் டின்னர் வந்து எடுத்துக்க போறேன். அந்த முட்டையும் கேரட்டும் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வந்து நிறைய வச்சிருக்கேன். எங்க வீட்டுல அம்மாச்சிக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி முட்டையை வந்து சேர்த்து பொரிக்கிறது, தனியா ஆம்லெட்னா சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி பொரிச்சா பிடிக்காது. சோ பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு மட்டும்தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரவுன் பிரெட், அது கூட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய அந்த கேரட் முட்டை பொரியல் வச்சு டின்னரை சூப்பரா வந்து 6:30 மணிக்கு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்களா, அதனால வந்து பாத்தீங்கன்னா பட்டர் வந்து இந்த மாதிரி வெளியில எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜ்ல இருந்து நல்லா வந்து இலக்கமா வந்து ஆயிடும். அதுல வந்து பிரவுன் பிரெட்ல வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்தா அவங்க வந்து சாப்பிட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க இருந்து கொடுத்து பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து சாப்பிட்டுருவாங்க. என் பசங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா நான் கொஞ்ச நேரம் பிள்ளைங்களுக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து மாடிக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 40 மினிட்ஸ்க்கு மேலேயே நான் நல்லா வாக்கிங் வந்து போனேன். கிளைமேட் நல்லா இருந்தது, அதனால சரி வாக்கிங் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. காலையில இல்ல சாயங்காலம் எப்படியாவது இந்த நல்ல ஒரு 40 நிமிஷத்துக்கு மேல வாக்கிங் வந்து போயிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு கை வயிறு இல்லாட்டினா கால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உறுப்பு வந்து உங்களுக்கு அதிக வெயிட்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல எக்ஸசைஸ் எடுத்து சிம்பிளா வந்து பண்ணுங்க. ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி உங்களையும் வந்து டிப்ரெஷன் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதீங்க. வாக்கிங் மட்டுமே நமக்கு வந்து போதும். இன்கேஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து எடுத்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து வந்தாச்சு. வந்ததும் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் 7 மணிக்கு வந்தாங்களா, வந்ததும் காஃபி வந்து கேட்டாங்க. சரி அவங்களுக்கு காய்ச்சறதுக்கு முன்னாடி நமக்கு சுடுதண்ணியை வந்து காய்ச்சி ஒரு பிளாக் காஃபி வச்சு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் காஃபி வந்து எடுத்துக்கிட்டேன் நான் அன்னைக்கு. அதுக்கப்புறம் ஏன்னா கிளைமேட் நல்லா இருக்கு இல்லையா, ஸோ அதனால நான் வந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காருக்கு வந்து அந்த ரைஸ் இதெல்லாமே இருந்தது. அதனால சோ அவங்க வந்து அதை சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. துவையல் இது இருந்ததா, அதனால அம்மாச்சிக்கு வந்து இந்த ஆட்டா நூடுல்ஸ் இருக்கு இல்லையா பதாஞ்சலியில, அதுல வந்து பச்சை மிளகா சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சில வச்சு சூப்பு மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரம் இருந்தது இல்லையா, எல்லாத்தையும் கழுவி போட்டோம்னா அந்த வேலை முடியும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே எங்க வீட்டுக்கார்ட்ட பேசிக்கிட்டே நான் வந்து விளக்குவேன். அப்பதான் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரு பாட்டு கேட்டுட்டு விளக்குவேன், இந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த ஒரு டென்ஷனே வந்து எனக்கு இருக்காது. சூப்பரா வந்து அதுக்கப்புறம் வந்து வேலையெல்லாம் முடிச்சதும் தண்ணியை குடிச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு டே வந்து சூப்பரா வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்கேஸ் வந்து 6:30 மணிக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நீங்க வந்து தண்ணி குடிச்சுக்கலாம், கிரீன் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி தான் வந்து குடிக்கணும். எதுவும் சாப்பிடாதீங்க. இந்த விளாக் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.